ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது நம்முடைய விஷயங்களை வந்து இன்டர்நெட்டில் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு என்விரான்மெண்ட் தேவை. அதுதான் வந்து வெப்சைட்னு சொன்னாங்க. இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெப் பேஜஸை வந்து கலெக்ட் பண்ணால் தான் ஒரு வெப்சைட்டாக சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒரு டொமைன் நேம்னு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் kashivinfra.com அப்புறம் ஒரு டொமைன் நேம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு டொமைன் நேம் இருக்கணும். இந்த வெப்சைட் எல்லாமே எங்கேயோ ஒரு சர்வரில் இருக்குங்க. அது பேர் தான் வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டை வந்து அந்த சர்வரில் போகிறதுக்கு கான்செப்ட் தான் வெப் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது தான் வேர்ல்டு வைடு வெப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக தான் வந்து ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியும். ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டோம் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டு என்னோட பேரில் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுதான் URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வெப்சைட் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிடும் 2-3 வருஷத்துக்கு. ஓகேவா? அந்த 2-3 வருஷம் வரைக்கும் வேறு யாருக்கும் அந்த பேர் கிடைக்காதுங்க. இது எல்லாமே வேர்ல்டு வைடு வெப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ வாட் இஸ் அ வெப்சைட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து வெப்சைட்டை பற்றி இருக்க டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ வெப்சைட் வந்து ஒரு HTML மூலமாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஹோஸ்ட் பண்ணுறது எல்லாமே வெப் சர்வர்னு சொல்கிறாங்க. ஒரு வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா வந்து வெப் ஹோஸ்ட் அப்படின்றது வந்து லைக் நம்மளுடைய வெப்சைட்டை வச்சுருக்கிற ஒரு இடம். சரிங்களா? அதை வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு ஹோம் பேஜ் இருக்கும், டிசைன் இருக்கும், அதில் கண்டென்ட் இருக்கும். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக போய் படிங்க.